எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பணத்தை எப்படி நம்ம வீட்டில் தக்க வைத்து கொள்வது. அதாவது நம்ம பணத்தை நம்ம சம்பாதிக்கிறோம், ஆனால் அது நம்மக்கிட்ட நிற்கிறதே இல்லை. அது ஏதாவது ஒரு வகையில் செலவாகி போயிடுது. பணத்தட்டுப்பாடு வருது, பர்ஸில் பணமே தங்க மாட்டேங்குது, கடன் தான் அதிகமாக வருது, இல்லை நகை அடகு போகுது. இந்த மாதிரி புலம்பிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பண கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இந்த பதிவு போட்டிருக்கேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். பணம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா, அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு திருஷ்டி இருக்கும். நம்மக்கிட்ட பணம் அதிகமாக இருந்தால் ஒரு சில பேருக்கு பொறுக்காது. உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கே, இவ்வளோ இது இருக்கே அப்படின்ட்டு நினைப்பாங்க. அப்படி பணத்தை நம்ம என்ன தான் சேமிக்க நினச்சாலும் அது செலவாயிட்டே இருக்கும். நம்மளுக்கு தங்கவே தங்காது. இப்போ பணத்தை நம்ம தக்க வைத்துக்கொள்ள, நம்மக்கிட்ட வர்ற பணத்தை நம்மக்கிட்ட வைத்து கொள்வதற்கான பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். இதற்கு நம்மளுக்கு தேவையானது வெண்கடுகும் பச்சை கற்பூரமும். இதை என்னைக்கு செய்யணும்னா, வெள்ளிக்கிழமை நைட்டு தான் செய்யணும். 8 மணிக்கு செய்யணும். சுக்கிர உரையில் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை, உங்ககிட்ட ஏதாவது இருக்கும், 500 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, இல்லை சம்பளம் வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணால், ஒரு கண்ணாடி பவுலில், இல்லைன்னா மண் அகல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் தான் வைக்கணும். சில்வர்லாம் வைக்க வேண்டாம். ஒரு கண்ணாடி பவுல், இல்லைன்னா மண்ணில் செஞ்ச கலயம், அதில் வெண்கடுகையும் பச்சை கற்பூரத்தையும் வச்சுட்டு, அது மேலே நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த சம்பள பணத்தை வையுங்க. இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் வையுங்க. இப்படி வைக்கும்போது அந்த பச்சை கற்பூரமும் வெண்கடுகும் அந்த பணத்திற்கு உண்டான திருஷ்டியை எடுக்கும். அந்த பணத்தில் நம்மளுக்கு திருஷ்டி நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்றதில் அந்த பணத்தில் உள்ள இந்த திருஷ்டியெல்லாம் எடுத்துரும். பணம் பல இடத்துல போயிட்டு வருது, யார் கையிலையோ போயிட்டு வருது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பணத்தில் ஒரு திருஷ்டி இருக்கும். அந்த திருஷ்டியை அந்த வெண்கடுகு எடுத்துரும். பச்சை கற்பூரம் உங்களுக்கு அந்த பணத்தை நிறைய ஈர்த்து கொடுக்கும். ஆகர்ஷண சக்தியாக அதை உங்களுக்கு நிறைய பணத்தை ஈர்த்து கொடுக்கும். இதை நம்ம 8 மணிக்கு சுக்கிர உரையில் பண்ணும்போது மகாலட்சுமி கடாட்சமாக நம்மளுக்கு பெருகி வரும். கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்று தான் பண்ணணும். அதுவும் நைட்டு தான் பண்ணணும். அதுவும் 8 மணிக்கு சுக்கிர உரையில் தான் பண்ணணும். இந்த பரிகாரத்தை நீங்கள் என்ன பண்ணணும், இதை பண்ணி மகாலட்சுமி முன்னாடி, தாயார் முன்னாடி நீங்கள் இந்த பவுலை வச்சுட்டு நல்லா குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நல்லா வேண்டிக்கிட்டு, மகாலட்சுமியை வேண்டிக்கிட்டு, எனக்கு இந்த பணம் நிறைய பல மடங்காக பெருகணும், இந்த பணம் என் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல வேண்டுதலை வச்சுட்டு, நீங்கள் அதை ஒரு நாள் ஃபுல்லாக 24 மணி நேரம் வச்சிடணும். அந்த பணத்தை வச்சு விட்டு, நீங்கள் அந்த பைசாலேருந்து 5 பைசா கூட செலவு பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. எடுக்கக்கூடாத மாதிரி தேவையென்றால் அதை எவ்வளோ பணம் வேணுமோ அதை எடுத்துட்டு மிச்சம் வைங்க. வச்சுட்டு இதை 24 மணி நேரம் வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் அதில் எடுத்து நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். இந்த 24 மணி நேரம் ஆன பிறகு இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளி அன்று நீங்கள் பண்ணலாம். தொடர்ந்து 3 வெள்ளியோ 5 வெள்ளியோ நீங்கள் பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற பணம் செலவாகாது. உங்களுக்கு பணம் தேடி வரும். உங்கள் பீரோவில் பணம் இருக்கும், உங்கள் பர்ஸில் பணம் இருக்கும், உங்கள் வீட்டில் பணம் தங்கும், உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.